வணக்கம் நண்பர்களே. ஹவு டு சே நோ, எப்படி நோ சொல்றது. நிறைய டைம் நம்ம இந்த நோ சொல்றத தெரியாம தான் நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது என்ன சொல்றாருன்னா, எப்படி கிரேஸ்ஃபுல்லாக நோ சொல்றது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றார். நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லாட்டியும் நீங்கள் உங்களுக்கான நிறைய விஷயங்களுக்கு எஸ்ஸே சொல்ல முடியாது அப்படின்றாரு. ஸோ நீங்கள் நோ சொல்லாமல் விட்டீங்கன்னா அடுத்தவங்களோட ப்ரியாரிட்டிஸை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் உங்களோட ப்ரியாரிட்டிஸை பார்க்க முடியாது. ஸோ அதனால ப்ராப்பராக கிரேஸ்ஃபுல்லாக எப்படி நோ சொல்கிறத பழகிக்கோங்க. உங்கள் ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அடுத்தது அக்செப்ட் பண்ணலாம். பட் யூ ஷுட் சே நோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அப்படி ப்ராப்பராக நீங்கள் நோ சொல்லி அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா விஷயங்களை உங்கள் ஷார்ட் டைமில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நோ சொல்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளோட ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒருத்தர் 90 வயசுலேயும் ஒரு ஆர்ட் இந்த கத்தி செய்கிற ரொம்ப பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஆர்ட்டை எப்படி நீங்கள் இவ்வளவு இதாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் எந்த விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என்னோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் என்னோட ஆர்ட் மேலே தான் இருக்கும், என்னோட அந்த கத்தி செய்கிறதுல தான் இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இந்த வயசுல என்னால் பண்ண முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்கேல் ஜோர்டன், த பேஸ்கெட் பால் பிளேயர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ட்ராவல் போகிறதா இருக்கட்டும், என்ன பேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறவங்கள கொடுத்துருவேன். என்னோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் என்னோட பேஸ்கெட் பால் கேமில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் என்னால் என்னோட 100% கொடுக்க முடியுது. ஸோ அதனால என்ன செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிவிட்டு உங்களோட விஷயங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீக்லி உங்களுக்கான ஒரு டேயை ஒதுக்கி இருக்குங்க. அதுக்கு கம்ப்ளீட் டேயே ஒதுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 1 ஹவராக இருக்கலாம், 30 மினிட்ஸாக இருக்கலாம், வீக்லி ஒன்ஸ் இது பண்ணி உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த 1 வீக்கில் நடந்த விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணி பாருங்கள். ஒரு ஜேர்னல் இருக்குங்க, ஒரு வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செல்ஃப் அனலைஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த தாட் டெய்லி உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸை கான்சியஸாக ஓட விடுங்க. எப்போயெல்லாம் உங்கள் தாட் நெகட்டிவ் வருதோ அப்போயெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் தாட்டை மாற்றுங்க. கான்சியஸாக இது மாதிரி மாற்றி உங்கள் தாட்டை ரன் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல கோயிங் ஃபார்வர்டு என்னென்னா உங்கள் கம்ப்ளீட் தாட் ப்ராசஸ் பாசிட்டிவாகவும் நல்ல